कर दिया था, सचेत कर दिया था। பாபா வந்து முதலிலே சைகை கொடுத்து விட்டார் மற்றும் எச்சரிக்கை கொடுத்து விட்டார். इस यज्ञ में गड़बड़ पड़ेगी। இந்த யக்னத்தில் அதாவது தவறுகள் கண்டிப்பாக நடக்கும். அதாவது இந்த யக்னத்தில் சீர்கேடு நடக்கும். अगर पांडव गाइड बनेंगे कन्या माता ஒருவேளை பாண்டவர்கள் கன்யா மாதாக்களுடைய வழிகாட்டியாக ஆகனால் पांडवों को क्या बनकर रहना है? பாண்டவர்களுக்கு என்னவாக இருக்க வேண்டும்? सिर्फ गार्ड बनकर के रहना है। வெறும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். जैसे माताओं के लिए बोला कन्याओं की ढाल बनकर के रहें। எப்படி வந்து மாதாக்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு என்ன? கன்யாக்களுடைய கேடயமாக இருக்க வேண்டும். कन्याएं तलवार हैं ज्ञान की, கன்யாக்கள் வந்து ஞானத்தினுடைய வாள் ஆகுவாங்க माताएं ढाल हैं। மற்றும் மாதாக்கள் கேடயம். ऐसे कन्याओं माताओं दोनों के लिए, पुरुषों पांडवों के लिए क्या बोला? இப்படி கன்யா மாதாக்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அதே போலவே ஆண்கள் அதாவது பாண்டவர்களுக்காக என்ன சொல்லப்பட்டிருக்கு? पांडव क्या है? सिर्फ गार्ड हैं। பாண்டவர்கள் வெறும் என்ன ஆகுவாங்க? பாதுகாப்பு தரக்கூடியவர்கள், रक्षक हैं। பாதுகாக்கக்கூடியவர்கள். उनको गाइडेंस देने वाले नहीं हैं। அவர்கள் கைடன்ஸ் அதாவது வழிகாட்டக்கூடியவர்கள் இல்லை. गाइड कौन है? வழிகாட்டி யாரு? गाइड एक शिव बाबा। வழிகாட்டி ஒரே ஒரு சிவ பாபா தான். अगर दूसरों से गाइडेंस लेना शुरू कर दिया, ஒருவேளை மற்றவர்களிடமிருந்து வழியை எடுத்துக்கொள்ள தொடங்கிவிட்டால், दूसरों से प्रभावित होना शुरू कर दिया, மற்றவர்களோடு பிரபாவத்தில் வர தொடங்கிவிட்டால், तो पुरुषार्थ चौपट होना जरूर निश्चित है। பிறகு புருஷார்த்தம் கண்டிப்பாக பாழாகிவிடும். भाई है, कोर्स करा दिया, मैसेज दे दिया, घंटी कर दिया, ठीक हो गया। यहाँ निमित्त भाई है ही नहीं। तो फिर அதாவது நிமித்தமான பாய் வந்து கோர்ஸ் கொடுத்துட்டாங்க, பட்டி பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அதற்கு பாபா சொல்றாரு, இங்க யாருமே பாய் நிமித்தமாக இல்லை. ये ब्रह्मा कुमारियों की तरफ से बनाए जाते हैं। இது வந்து பிரம்மகுமாரிகள் தரப்புல தான் செய்யப்படுது. भाई है ना, बाबा की तरफ से नहीं बनाए जाते। பாபா தரப்புல இருந்து யாரையுமே இப்படி செய்யப்படுவதில்லை. तो सारी बातें उनको ही बताती है, उनसे पूछती क्यों बताती है? जब मुरली में बाबा है ना, वो तो रहेगा। मुरली में तो बाबा ने मना कर दिया वो तो முரளில வந்து பாபா வந்து சொல்லிட்டாரு भाइयों को निमित्त नहीं बनाना है। बाबा என்னவென்றால் பாய வந்து நிமித்தமாக ஆக்கக்கூடாது. ने तो गीता पाठशाला की इंचार्ज किसको बनाया? सब बोले பாபா வந்து கீதா பாठशालाனுடைய இன்சார்ஜ் யார ஆக்கியிருக்காரு? बाप से बोलना चाहिए, बाप साकार में है तो क्या कोई भी बात पूछनी है, राय लेनी है, देनी तो है। अमृत वेले बैठते हो याद में? அவங்க சொல்றாங்க பாபா கிட்ட இருந்து ஏதாவது கேட்கணும், இல்லைன்னா ஏதாவது பாபா கிட்ட இருந்து வழி தெரிந்துக்கணும். அப்பனா அதற்கு பாபா சொல்றாரு, அமிர்த வேலை நினைவில் உட்காடுறீங்களா? अब ये तो क्या होता है? गीता पाठशाला की अमृत वेले याद में बैठो, बाबा ने कहा अव्यक्त हो जाओ। அமிர்த வேலை வந்து நினைவில் உட்காருங்க. பாபா சொல்லியிருக்காரு அவ்வியக்தமாகிடுங்க. अव्यक्त होकर के बाबा से डायरेक्ट बात करो, डायरेक्ट बात का जवाब मिलेगा। அவ்வியக்தமாகிவிட்டு டைரக்டாக பாபாவிடம் பேசுங்க. அப்பொழுது டைரக்டாக அந்த விஷயத்திற்கு பாபாவிடம் இருந்து பதில் கிடைக்கும். जवाब सही भी होता है जो याद में बैठ करके जवाब दिया जाता है। எந்த பதில் வந்து நினைவில் இருந்து வாங்கப்படுகிறதோ அந்த பதில் வந்து சரியாகவும் இருக்கும். लेकिन याद में बैठते ही नहीं, अमृत वेले ही सारा डब्बा गोल हुआ पड़ा। ஆனால் நினைவில் அமர்வதே இல்லை. அமிர்த வேலையே முழுமையாக எதுவுமே இல்லாமல் இருக்கு. ज्ञान की पुरुषों की सेवा करें। என்னவென்றால் ஆண்கள் வந்து ஆண்களுடைய சேவையை செய்யட்டும் மற்றும் மாத்தாக்களுடைய சேவையை செய்யட்டும். ஞானத்தின் சேவை. कोई मना है क्या? இதுல யாராவது வேணான்னு சொல்லிருக்காங்களா என்ன? जो सेवा पुरुष कर सकते हैं वही सेवा माताएं भी कर सकती हैं। எந்த சேவை வந்து ஆண்களால் செய்ய முடியுமோ அந்த சேவையை மாதாக்களாலும் செய்ய முடியும். माताओं कन्याओं की सेवा करनी चाहिए। மாதா கன்யாக்களுக்கு மாதா கன்யாவினுடைய சேவையை செய்ய வேண்டும். भाइयों की सेवा करनी चाहिए। ஆண்களுக்கு ஆண்களுடைய சேவையை செய்ய வேண்டும். बाकी ज्ञान सुनाने के लिए அதை தவிர ஞானத்தை சொல்வதற்காக
जिन माताओं को कन्याओं को निमित्त बनाया हुआ है, எந்த மாதாக்கள் கன்னியாக்களை வந்து நிமித்தமாக வைக்கப்பட்டிருக்கோ बाप की ओर से या जो தந்தையின் தரப்புல இருந்து, बाप की बन चुकी हैं, இல்லையானால் யார் வந்து தந்தையினுடையவங்களாக ஆகிவிட்டனரோ उनके मुख से ज्ञान सुनना अच्छा लगता है। அவர்களுடைய வாயிலிருந்து ஞானத்தை கேட்பது நல்லா இருக்கு. क्यों? क्योंकि पुरुष सब है दुर्योधन प्रशासन और अपने अपने ஏன் அப்படி? ஏனெனில் ஆண்கள் அனைவருமே துரியோதனன் துச்சாதனன். अपने हमजन्स को ज्ञान सुनाओ ना। எனவே அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய ஹம்ஜின்ஸ்க்கு ஞானத்தை சொல்லுங்க. है? कन्या माताओं का के लिए सुना रहे हो? கன்னியா மாதாக்களுக்கு ஏன் சொல்றீங்க ஞானம்? सुनाओगे तो उनकी आंखों में आंख डाल करके देखना भी पड़ेगा। ஏனெனில் ஒருவேளை கன்னியா மாதாக்களுக்கு ஞானத்தை சொன்னால் பிறகு அவர்களுடைய கண்ணுல கண்ணு போட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. संग का रंग लगेगा कि नहीं लगेगा? பிறகு அவங்களுக்கு சங்கத்தினுடைய சாயம் ஏற்படுமா இல்லையா? लगेगा।